ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த இடிதாங்கி 20 வயதிலே அரசியல் வானில் நுழைந்து 55 வயதில் தான் ஒளிரத் தொடங்கினார். ஆனாலும் எருமையை விட பொறுமை உள்ள இந்த இடிதாங்கி அரசியல் பேரத்தில் இன்னும் உரிய விலை போக தகுதி இல்லாதவனாக இருக்கிறான் என்பதுதான் வரலாற்று முரண். இந்த நாட்டில் ஒரு எருமை மாடு கூட 4 கோடிக்கு விலை கேட்கப்படுகிறது. ஆனால் கடந்த 35 ஆண்டுகளாக தெரு தெருவாக கூட்டங்கள் போட்டு எருமை மாட்டை விட அதிகமாக கனைத்தும் இடிதாங்கியின் மடி கனத்ததாக இதுவரைக்கும் நினைவு. கறந்த பால் மடி புகாது, சுரந்த மோர் ஒன்ஸ் மோர் கேட்காது. மத்திய பிரதேச மாநிலத்திலே 5 வயதிலேயே 1000 கிலோ எடையுடன் நாள்தோறும் 30 லிட்டர் பால் கறக்கும் ஒரு எருமை மாட்டுக்கு 4 கோடி ரூபாய் விலை மதிப்பு. ஆனால் 5 வயதிலேயே மேடையேறி ஊளையிட்டு இன்று உச்சாணிக்கு உயர்ந்த இடிதாங்கி அந்த எருமையின் நிழலில் கூட ஒதுங்க முடியாத நிலைக்கு ஓட்டாண்டியாக நிற்கிறான் என்று சொன்னால் யார் குற்றம்? அதற்காக எருமையின் மீது பொறாமைப்படுகிறேன் என்று எதிர்க்கட்சிக்காரர்கள் கேள்வி கேட்டாலும் கேட்பார்கள். அதனால்தான் எனது புத்திசாலித்தனத்தை பொசுக்கென்று பயன்படுத்தி எனது போஸ்டரில் எருமையோடு நின்று அருமையாக போஸ்ட் கொடுக்க தொடங்கினேன். இனி யாராவது இடிதாங்கியின் மீது சாணி அடிக்க முடியுமா? நேவர். அப்படியே எதிர்க்கட்சிக்காரர்கள் பொறாமை அடைந்து அந்த போஸ்டரின் மீது சாணி அடித்தார்கள் என்றால் அது எருமை போட்ட சாணி என்ற ரியாலிட்டியை இயல்பாகவே உலகம் உணர்ந்து 4 கோடிக்கு விலை போகும் எருமைக்கு சாணி போடத்தான் தெரியும். ஆனால் அந்த சாணியை சாணக்கியத்தனமாக மாற்றும் வித்தை இடிதாங்கிக்குத்தான் தெரியும் என்பதை எருமை அறியும். இடிதாங்கிக்கு பிடிக்காத 3 விஷயங்கள்: நேர்மை, எருமை, பெருமை. நேர்மை மறந்து பிளாக் டிக்கெட் வாங்கி படம் பார்ப்பதில்லை என்பதை எதிர்க்கட்சிக்காரர்கள் புரிந்து கொள்ள. அதை போல இடிதாங்கி தன்னைத்தானே பொங்கிக் கொண்டு பெருமை பீத்திக் கொள்வதும் இல்லை. ஆக ஒரு நலிந்து போன அரசியல்வாதியாக இடிதாங்கி தோற்றமளித்தாலும் அனைத்து தலைவர்களும் போர்த்தி கொண்டு அலையும் அளவுக்கு கொள்கை கீர்த்தியாக திரிந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக இடிதாங்கியின் கொள்கை கோட்பாட்டை சிதறடிப்பதற்காக சதி நடப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இடிதாங்கியின் கொள்கை பலமாக இருக்கின்ற காரணத்தால் கொள்கை மீது வரி போட்டு இடிதாங்கியை வாரிவிடப் போவதாக அறிகிறேன். எனது கொள்கை மீது வரியை போட்டு இடிதாங்கியை கொளுத்த நினைக்கலாம். ஆனால் என் நாக்கு மீது வரியை போட்டு அரசியலை விட்டு நீக்க முடியாது என்ற உண்மையை கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி.